ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் நம்ம என்சிஆர்டி கிளாஸ் 11 நீட் பயாலஜியில் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெசனாக இருக்கக்கூடிய லாஸ்ட் பார்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாக்ஸானமிக் எய்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெர்பேரியம் அண்ட் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லெசனில் இருக்கிற என்சிஆர்டி லைன் பை லைன் சீரீஸ் சாப்டர் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மியூசியம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ மியூசியமில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு பிக்சராக ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை அதோட ஸ்கெலிட்டன் வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கேற்றமா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி வைப்பாங்க. சிலதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு கண்டெய்னர் ஒரு ஜார்க்குள்ளே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க ஃபார் ஸ்டடீஸ் பர்பஸ்க்காக. மோஸ்ட்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மியூசியமில் இருக்கிற டேட்டாஸை வச்சு ரெஃபர் பண்ணி அவங்க ரிசர்ச்க்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் இன்செக்ட்ஸ் எப்படி வந்து பண்ணுவாங்க அப்படின்னா இன்செக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை கில் பண்ணதுக்கு அப்புறமா பின்னிங் பண்ணுவாங்க. அதாவது அதோட பார்ட்ஸ் எல்லாமே ஒரு பின் வச்சு கனெக்ட் பண்ணி விஷுவலைஸாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசியம் அண்ட் டாக்ஸானமிக் எய்ட்ஸில் மியூசியமும் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படின்றது ஒரு ஆர்கானிசமை வந்து ஹியூமனோட கேர் மூலமா அதை வந்து ஒரு ப்ரிசர்வ்டான ஏரியால பாதுகாத்து அதை வந்து மெயின்டைன் பண்றது தான் ஜுவாலஜிக்கல் பார்க். எல்லா மோஸ்ட் ஆஃப் தி ஜூல பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து விசிட் பண்ணலாம். அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் பற்றி ஒரு ப்ரீஃபான டிஸ்கிரிப்ஷன் வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹேபிட்டட். இதில் வந்து உயிரோட இருக்கிற அனிமல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மியூசியம் மாதிரி கலெக்ட் பண்ணி அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அது எப்படி வந்து அதோட லைஃப் இருக்குமோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்ல ஹியூமன் கேர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுவாலஜிக்கல் பார்க் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த கீழே தான் இம்பார்ட்டண்ட்டான நீட் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி அப்படின்னா என்னன்றது நம்ம பார்க்கணும். ஸோ டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ்லேயே ஹெர்பேரியமும் கீயும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் பொட்டானிக்கல் கார்டன், மியூசியம், ஜுவாலஜிக்கல் பார்க் இது எல்லாமே நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் அப்படின்றதுனால அது வந்து நம்ம படித்தாலே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பட் இந்த கீழே வந்து நிறைய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோட சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸை பேஸ் பண்ணி ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸோ இந்த கீழே வந்து கப்லெட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அண்ட் இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா லெட் ஆர் லீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கப்லெட் அப்படின்றது ரெண்டு டிஸ்டிங்க்ட் கேரக்டர், அதுதான் வந்து இதில் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு தனித்துவமாக இருக்கிற குணாதிசயத்தை வச்சு ஒரு பேரா கன்சிடர் பண்ணி கீழே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த பேரா கன்சிடர் பண்ற அந்த கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் ஆர் டிஸ்டிங் கேரக்டரை கப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஆர்கானிசம்ஸோட தனித்துவமான ஒரு குணாதிசயத்தை தான் எடுத்துப்பாங்க. அண்ட் இதுல வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் கீழே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம லீட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இதுவும் இம்பார்ட்டன்டான நீட் எம்சிக்யூ. கப்லெட்னா என்ன, லீடுனா என்னன்றது தான் நீட் எம்சிக்யூல அதிகமா வந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து பேஸ்ட் எது அப்படின்னா அனாலிசிஸ் பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் மெயினா வந்து ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்கு தான் இந்த டாக்ஸானமிக்கல் ஏடை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஜுவாலஜிக்கல் பார்க், பொட்டானிக்கல் கார்டன், ஹெர்பேரியம், மியூசியம் இது மட்டும் இல்லாமல் நிறைய டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸும் வந்து இருக்கு. ஃப்ளோரா, மேனுவல், மோனோகிராஃப், கேட்டலாக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசமோட ரெக்கார்டட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஃப்ளோரா அப்படின்றது பிளான்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறது. பிளான்ஸோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மேனுவல்ஸும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனை வந்து அதில் வந்து இருக்கும், அதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக. அண்ட் மோனோகிராஃப்ஸ் அப்படின்றது
ஒரு குறிப்பிட்ட டாக்ஸான், ஒரு ஜீனஸ் ஆர் ஸ்பீஷீஸ், கிங்டம், கிளாஸ், ஃபைலம், ஆர்டர் இது மாரி ஒரு குறிப்பிட்ட ஸ்பீஷீஸோட டாக்ஸான வச்ச இன்ஃபர்மேஷன் தான் பார்த்தீங்கன்னா, மோனோகிராஃப்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ இவ்ளோ தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெசன் ஃபார் கிளாஸ் 11th வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ஷார்ட்ஸ்லயும் என்ன எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெசன்ல எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். அண்ட் இந்த சம்மரியும் ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்க. ஒன்ஸ் இந்த லெசன கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சம்மரி வந்து பாருங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீடியோல எந்த கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எம்சிக்யூல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு வீடியோலயும் நான் வந்து டீட்டெயிலா நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி நீங்களும் என்சிஆர்டி புக்கை வந்து படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து இந்த லெசன்ல இருக்கிற நீட் எம்சிக்யூஸ் ஈஸியாவே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த லெசன்ல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணுங்க. ஸோ ரொம்பவே தரவா இருக்கும். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.